ஒன்று நாளாகமம் 26ஆம் அதிகாரம். 1. வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகளாவன. கோராகியர் சந்ததியான ஆசாபின் புத்திரரிலே கோரேயின் குமாரன் மெஷலேமியா என்பவன். 2. மெஷலேமியாவின் குமாரர் மூத்தவனாகிய சகரியாவும். 3. எதியாயேல், செபதியா, யதனியேல், ஏலாம், யோகனான், எலியோனாய் என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் குமாரரும். 4. ஓபேதேதோமின் குமாரர் மூத்தவனாகிய செமாயாவும். 5. யோசபாத், யோவாக், சாக்கார், நெதனெயேல், அம்மியேல், இசக்கார், பெயுள்தாயே என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் 7ஆம் 8ஆம் குமாரருமே. தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். 6. அவன் குமாரனாகிய செமாயாவுக்கும் குமாரர் பிறந்து அவர்கள் பராக்கிரமசாலிகளாயிருந்து தங்கள் தகப்பன் குடும்பத்தாரை ஆண்டார்கள். 7. செமாயாவுக்கு இருந்த குமாரர் ஒத்னியும் பலசாலிகளாகிய ரெப்பாயேல், ஓபேத், எல்சாபாத் என்னும் அவன் சகோதரரும் எலிகூவும் செமகியாவுமே. 8. ஓபேதேதோமின் புத்திரரும் அவர்கள் குமாரரும் அவர்கள் சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகளான அவர்கள் எல்லாரும் 62 பேர். 9. மெஷலேமியாவின் குமாரரும் சகோதரருமான பராக்கிரமசாலிகள் 18 பேர். 10. மெராரியின் புத்திரரில் ஓசா என்பவனுடைய குமாரர்கள். சிம்ரி என்னும் தலைமையானவன். இவன் மூத்தவனாயிராவிட்டாலும் இவன் தகப்பன் இவனை தலைவனாக வைத்தான். 11. இல்கியா, தெபலியா, சகரியா என்னும் 2ஆம் 3ஆம் 4ஆம் குமாரரானவர்கள். ஓசாவின் குமாரரும் சகோதரரும் எல்லாம் 13 பேர். 12. காவல்காரரான தலைவரின் கீழ் தங்கள் சகோதரருக்கொத்த முறையாய் கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல் காக்கிறவர்களாய் சேவிக்க இவர்கள் வகுக்கப்பட்டு. 13. தங்கள் பிதாக்களின் குடும்பத்தாராகிய சிறியவர்களும் பெரியவர்களுமாய் இன்ன வாசலுக்கு இன்னாரென்று சீட்டு போட்டுக்கொண்டார்கள். 14. கீழ்ப்புறத்திற்குச் செலேமியாவுக்குச் சீட்டு விழுந்தது. விவேகமுள்ள யோசனைக்காரனாகிய சகரியா என்னும் அவன் குமாரனுக்குச் சீட்டு போட்டபோது அவன் சீட்டு வடபுறத்திற்கென்று விழுந்தது. 15. ஓபேதேதோமுக்கு தென்புறத்திற்கும் அவன் குமாரருக்கு அசுப்பீம் வீட்டிற்கும். 16. சூப்பீமுக்கும் ஓசாவுக்கும் மண்போட்டு உயர்த்தப்பட்ட வழியும் காவலுக்கு எதிர்காவலும் இருக்கிற மேற்புறமான வாசலுக்கும் சீட்டு விழுந்தது. 17. கிழக்கே லேவியரான 6 பேரும் வடக்கே பகலிலே 4 பேரும் தெற்கே பகலிலே 4 பேரும் அசுப்பீம் வீட்டண்டையில் 2 பேரும். 18. வெளிப்புறமான வாசல் அண்டையில் மேற்கே இருக்கிற உயர்ந்த வழிக்கு 4 பேரும் வெளிப்புறமான வழியில் 2 பேரும் வைக்கப்பட்டார்கள். 19. கோராகின் புத்திரருக்குள்ளும் மெராரியின் புத்திரருக்குள்ளும் வாசல் காக்கிறவர்களின் வகுப்புகள் இவைகளே. 20. மற்ற லேவியரில் அகியா என்பவன் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களின் பொக்கிஷங்களையும் விசாரிக்கிறவனாயிருந்தான். 21. லாதானின் குமாரர் யாரென்றால் கெர்சோனியனான அவனுடைய குமாரரில் தலைமையான பிதாக்களாயிருந்த எகியேலியும். 22. எகியேலியின் குமாரராகிய சேத்தாமும் அவன் சகோதரனாகிய யோவேலுமே. இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷங்களை விசாரிக்கிறவர்களாயிருந்தார்கள். 23. அம்ராமியரிலும் இச்சாகாரியரிலும் எப்ரோனியரிலும் ஊசியேரியரிலும் சிலர் அப்படியே விசாரிக்கிறவர்களாயிருந்தார்கள். 24. மோசேயின் குமாரனாகிய கெர்சோமின் சந்ததியான செபுவேல் பொக்கிஷ பிரதானியாயிருந்தான். 25. எலியேசர் மூலமாய் அவனுக்கு இருந்த சகோதரரானவர்கள். இவன் குமாரன் ரெகபியாவும் இவன் குமாரன் எஷாயாவும் இவன் குமாரன் யோராமும் இவன் குமாரன் சிக்கிரியும் இவன் குமாரன் செலோமித்துமே. 26. ராஜாவாகிய தாவீதும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளுமான பிதாக்களின் தலைவரும் சேனாபதிகளும் யுத்தத்தில் அகப்பட்ட கொள்ளைகளில் எடுத்து. 27. கர்த்தருடைய ஆலயத்தை பரிபாலிக்கும்படிக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட பொருள்களின் பொக்கிஷங்களையெல்லாம் அந்த செலோமித்தும் அவனுடைய சகோதரரும் விசாரித்தார்கள். 28. ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் கீசின் குமாரனாகிய சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேரும் செரியாவின் குமாரனாகிய யோவாபும் அவரவர் பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்ட அனைத்தும் செலோமித்தின் கையின் கீழும் அவன் சகோதரர் கையின் கீழும் இருந்தது. 29. இச்சாகாரியரில் கெனானியாவும் அவன் குமாரரும் தேசகாரியங்களை பார்க்கும்படி வைக்கப்பட்டு இஸ்ரவேலின் மேல் விசாரிப்புக்காரரும் மணியக்காரருமாயிருந்தார்கள். 30. எப்ரோனியரில் அசபியாவும் அவன் சகோதரருமாகிய 1700 பராக்கிரமசாலிகள் யோர்தானுக்கு இப்பாலை மேற்கே இருக்கிற இஸ்ரவேலின் மேல் கர்த்தருடைய எல்லா ஊழியத்திற்கும் ராஜாவின் வேலைக்கும் வைக்கப்பட்டார்கள். 31. எப்ரோனியரில் எரியாவும் இருந்தான். அவன் தன் பிதாக்களின் வம்சங்களான எப்ரோனியரில் தலைமையானவன். தாவீது அரசாண்ட 40ஆம் வருஷத்திலே அவர்கள் தேடப்பட்டபோது அவர்களுக்குள்ளே கீலேயா தேசத்து ஏசேரிலே பராக்கிரம வீரர் காணப்பட்டார்கள். 32.
பலசாலிகளாகிய அவனுடைய சகோதரர் 2700 பிரதான தலைவராயிருந்தார்கள். அவர்களை தாவீது ராஜா தேவனுக்கெடுத்த சகல காரியத்திற்காகவும் ராஜாவின் காரியத்திற்காகவும் ரூபனியர் மேலும் காதியர் மேலும் மனாசேயின் பாதிக்கோத்திரத்தின் மேலும் வைத்தான். 1 நாளாகமம் 27ஆம் அதிகாரம். 1. தங்கள் இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும் 1000க்குச் சேர்வைக்காரரும் 100ற்குச் சேர்வைக்காரரும் இவர்களுடைய தலைவரும் வைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்கள் வருஷத்திலுண்டான மாதங்களிலெல்லாம் மாதத்திற்கு மாதம் ராஜாவை சேவிக்கிறதற்கு வகுக்கப்பட்ட வரிசைகளின்படியெல்லாம் மாறி மாறி வருவார்கள். ஒவ்வொரு வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 2. முதலாவது மாதத்துக்கு முதல் வகுப்பின் மேல் சப்தியேலின் குமாரன் யோப்பேயாம் இருந்தான். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 3. அவன் பேரேசின் சந்ததியாரில் சகல சேனாபதிகளின் தலைவனாயிருந்து முதல் மாதம் விசாரித்தான். 4. இரண்டாவது மாதத்தின் வகுப்பின் மேல் அகோகியனான தோதாயே இருந்தான். அவன் வகுப்பிலே மிக்லோ தடகத்தனாயிருந்தான். அவன் வகுப்பிலே 24,000 பேர் இருந்தார்கள். 5. மூன்றாவது மாதத்தின் 3ஆம் சேனாபதி யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா என்னும் தலைமையான பிரதானி. அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 6. இந்த பெனாயா அந்த 30 பராக்கிரமசாலிகளில் ஒருவனும் அந்த 30 பேர்களின் தலைவனுமாயிருந்தான். அவனுடைய வகுப்பை அவன் குமாரனாகிய அமிசபாத் விசாரித்தான். 7. நாலாவது மாதத்தின் 4ஆம் சேனாபதி யோவாபின் சகோதரனாகிய ஆசகேலும் அவனுக்கு பின்பு அவன் குமாரன் செப்தியாவுமே. அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 8. ஐந்தாவது மாதத்தின் 5ஆம் சேனாபதி இஸ்ராகியனான சம்கூத் என்பவன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 9. ஆறாவது மாதத்தின் 6ஆம் சேனாபதி இக்கேசின் குமாரன் ஈரா என்னும் தெக்கோவியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 10. ஏழாவது மாதத்தின் 7ஆம் சேனாபதி எப்பிராயிம் புத்திரரில் ஒருவனாகிய ஏலேஸ் என்னும் பெலோனியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 11. எட்டாவது மாதத்தின் 8ஆம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய சிபெக்காயே என்னும் ஊஷாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 12. ஒன்பதாவது மாதத்தின் 9ஆம் சேனாபதி பென்யமீனரில் அபியேசர் என்னும் ஆனதோத்தான். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 13. பத்தாவது மாதத்தின் 10ஆம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய மக்ராயே என்னும் நெத்தோபாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 14. 11வது மாதத்தின் 11ஆம் சேனாபதி எப்பிராயிம் புத்திரரில் பெனாயா என்னும் பிரத்தோனியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 15. 12வது மாதத்தின் 12ஆம் சேனாபதி ஒத்னியேல் சந்ததியான எல்தாயே என்னும் நெத்தோபாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 16. இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவர்கள். ரூபனியருக்கு தலைவன் சிக்ரியின் குமாரன் எலியேசர். சிமியோனியருக்கு மாக்காவின் குமாரன் செப்பத்தியா. 17. லேவியருக்கு கேமுவேலின் குமாரன் அஷாபியா. ஆரோன் சந்ததிக்கு சாதோக். 18. யூதாவுக்கு தாவீதின் சகோதரரில் ஒருவனாகிய எலிகு. இசக்காரருக்கு மிகாவேலின் குமாரன் ஒம்ரி. 19. செப்புலோனுக்கு ஒப்தியாவின் குமாரன் இஸ்மாயா. நப்தலிக்கு அஸ்ரியேலின் குமாரன் எரிமோத். 20. எப்பிராயிம் புத்திரருக்கு அசசியாவின் குமாரன் ஓசேயா. மனாசேயின் பாதிக்கோத்திரத்திற்கு பெதாயாவின் குமாரன் யோவேல். 21. கீலேயாத்திலுள்ள மனாசேயின் பாதிக்கோத்திரத்திற்கு சகரியாவின் குமாரன் இத்ரோ. பென்யமீனுக்கு அப்னேரின் குமாரன் யாசியேல். 22. தானுக்கு எரோகாமின் குமாரன் அசாரியேல். இவர்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவராயிருந்தார்கள். 23. இஸ்ரவேலை வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவீது 20 வயது முதல் அதற்கு கீழ்ப்பட்டவர்களின் இலக்கத்தை தொகையேற்றவில்லை. 24. செரியாவின் குமாரன் யோவாப் எண்ணத்துவக்கியும் முடிக்காதே போனான். அதற்காக இஸ்ரவேலின் மேல் கடுங்கோபம் வந்தது. ஆதலால் அந்த தொகை தாவீது ராஜாவின் நாளாகம கணக்கிலே ஏறவில்லை. 25. ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியேலின் குமாரன் அஸ்மாவேத்தும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் துருக்கங்களிலும் உள்ள நிலத்தின் வருமான பண்டகசாலைகளின் மேல் உசியாவின் குமாரன் யோனத்தானும். 26. நிலத்தை பயிரிட வயல்வெளியில் வேலை செய்கிறவர்களின் மேல் கேலோப்பின் குமாரன் எஸ்ரியும். 27. திராட்சத் தோட்டங்களின் மேல் ராமாத்தியனான சீமேயும் திராட்சத் தோட்டங்களின் வரத்தாகிய திராட்சரசம் வைக்கும் இடங்களின் மேல் சிப்மியனாகிய சப்தியும். 28. பள்ளத்தாக்குகளிலுள்ள ஒலிவமரங்களின் மேலும் முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கெதேரியனான பால்கானானும் எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோவாசும். 29. சாரோனில் மேய்கிற மாடுகளின் மேல் சாரோனியனான சித்ராயும் பள்ளத்தாக்குகளிலுள்ள மாடுகளின் மேல் அத்லாயின் குமாரன் சாப்பாத்தும். 30. ஒட்டகங்களின் மேல் இஸ்மவேலியனாகிய ஓபிலும் கழுதைகளின் மேல் மெரோனோத்தியனாகிய எக்கெதியாவும்.
31. ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாசிசும் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் தாவீது ராஜாவின் பொருள்களுக்கு விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். 32. தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்புமுள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனாயிருந்தான். அக்மோனியின் குமாரன் எகியேல் ராஜாவின் குமாரரோடிருந்தான். 33. அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தான். அர்கியனான ஊஷாயே ராஜாவின் தோழனாயிருந்தான். 34. பெனாயாவின் குமாரன் யோய்தாவும் அபியத்தாரும் அகித்தோப்பேலுக்கு உதவியாயிருந்தார்கள். யோவாப் ராஜாவின் படைத்தலைவனாயிருந்தான். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம். 1. கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருகஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாகிய இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது எருசலேமிலே கூடிவரச் செய்தான். 2. அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதைக் கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். 3. ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாயிருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். 4. இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாயிருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரிலெல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என்மேல் பிரியம் வைத்தார். 5. கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலோமோனை தெரிந்து கொண்டு. 6. அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலோமோனே என் ஆலயத்தையும் என் பிராகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். 7. இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். 8. இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 9. என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். 10. இப்போதும் எச்சரிக்கையாயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். 11. தாவீது தன் குமாரனாகிய சாலோமோனுக்கு மண்டபமும் அதின் அறைகளும் அதின் பொக்கிஷசாலைகளும் அதின் மேல்வீடுகளும் அதின் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும். 12. ஆவியினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்றறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும். 13. ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலயப்பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்குமுரிய கட்டளையையும் கொடுத்தான். 14. அவன் பட்பல வேலைக்கு வேண்டிய சகல பொற்பாத்திரங்களுக்காக நிறையின்படி பொன்னையும் பட்பல வேலைக்கு வேண்டிய சகல வெள்ளிப்பாத்திரங்களுக்காக நிறையின்படி வெள்ளியையும். 15. பொன் விளக்குத்தண்டுகளுக்கும் அவைகளின் பொன் விளக்குகளுக்கும் ஒவ்வொரு விளக்குத்தண்டுக்கும் அதின் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி விளக்குத்தண்டுகளில் ஒவ்வொரு விளக்குத்தண்டுக்கும் அதின் விளக்குகளுக்கும் நிறையின்படி வேண்டிய வெள்ளியையும். 16. சமூகத்தப்பங்களை வைக்கும் ஒவ்வொரு மேஜைக்கும் நிறையின்படி வேண்டிய பொன்னையும் வெள்ளி மேஜைகளுக்கு வேண்டிய வெள்ளியையும். 17. முள்குரடுகளுக்கும் கலங்களுக்கும் தட்டுகளுக்கும் வேண்டிய பசும்பொன்னையும் பொன் கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும் வெள்ளி கிண்ணிகளில் ஒவ்வொரு கிண்ணிக்கும் நிறையின்படி வேண்டியதையும். 18. தூபங்காட்டும் பீடத்திற்கு நிறையின்படி வேண்டிய புடமிடப்பட்ட பொன்னையும் கொடுத்து செட்டைகளை விரித்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மூடும் பொன் கேருபீன்களான வாகனத்தின் மாதிரியையும் கொடுத்து. 19.
இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். 20. தாவீது தன் குமாரனாகிய சாலொமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவுமாட்டார், உன்னை கைவிடவுமாட்டார். 21. இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது. அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலையிலும் நிபுணரான மனப்பூர்வமுள்ள சகல மனுஷரும் உன் சொற்படியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். 1. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலொமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை. 2. நான் என்னாலே இயன்றமட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மரவேலைக்கு மரத்தையும் பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும் பலவருண கற்களையும் விலையேறப்பெற்ற சகலவித இரத்தினங்களையும் வெண்கற்பாளங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாகச் சவதரித்தேன். 3. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்குச் சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். 4. அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன்வேலைக்கு பொன்னும் வெள்ளிவேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். 5. இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கைக்காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான். 6. அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் 7. தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்கக்காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 18000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். 8. யார் கையில் இரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான எகியேலின் கையிலே கொடுத்தார்கள். 9. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். 10. ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திச் சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதாகாலங்களிலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 11. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது, தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். 12. ஐசுவரியமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். 13. இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். 14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். 15. உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரைப் போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம், பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலைப் போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கையில்லை. 16. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. 17. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன், இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன், இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். 18. ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றைக்கும் காத்து அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கியருளும். 19. என் குமாரனாகிய சாலொமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கும் இவைகள்
எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரமனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான். 20. அதின்பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றான். அப்பொழுது சபையார் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும் பணிந்து கொண்டு 21. கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகனபலிகளாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கடுத்த பானபலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்குச் செலுத்தினார்கள். 22. அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோடே கர்த்தருக்கு முன்பாக போஜனபானம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலொமோனை 2ஆம் விசை ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள். 23. அப்படியே சாலொமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாக்கியசாலியாயிருந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். 24. சகல பிரபுக்களும் பராக்கிரமசாலிகளும் தாவீது ராஜாவினுடைய சகல குமாரருங்கூட ராஜாவாகிய சாலொமோனுக்கு அடங்கியிருந்தார்கள். 25. இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலொமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரிக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். 26. இவ்விதமாய் ஈசாயின் குமாரனாகிய தாவீது இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாயிருந்தான். 27. அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவாயிருந்தான். 28. அவன் தீர்க்காயுசும் ஐசுவரியமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர்வயதிலே மரணமடைந்தபின் அவன் குமாரனாகிய சாலொமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். 29. தாவீது ராஜாவினுடைய ஆதியோடந்தமான நடபடிகளும் அவன் அரசாண்ட விபரமும் அவனுடைய வல்லமையும் அவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் அந்தந்த தேசங்களின் ராஜ்யங்கள் அனைத்துக்கும் நடந்த காலசம்பவங்களும். 30. ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலின் பிரபந்தத்திலும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானின் பிரபந்தத்திலும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்தின் பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. சங்கீதம் 127. சாலொமோன் பாடின ஆரோகண சங்கீதம். 1. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. 2. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். 3. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்தரம். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். 4. வாலவயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். 5. அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுகவாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.